ஆஸ்பிரண்ட்ஸ் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது கீழே இன்னொரு டாப்பிக்கு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது வாரன் ஹேஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவருடைய ஆட்சி காலம் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க, எந்தெந்த இயர் அப்படின்றத காலவரிசைப்படி கொடுத்துருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு அவருடைய டைம் ஆஃப் த பீரியடில் எந்தெந்த வார் நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு இயருக்கு ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப்பில் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டே நம்ம அதான் போட்டிருப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த ஷார்ட்கட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் தென் உங்களுக்கு க்ரானாலஜிக்கலாக இருக்கக்கூடிய கவர்னர் ஆகட்டும், வைஸ்ராய் ஆகட்டும், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா பெங்கால் ஆகட்டும் மறக்காது. ஸோ இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். வாரன் ஹேஸ்டிங் அப்படின்னும் போது அவருடைய ஆட்சி காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1772 1785 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வங்காளத்துடைய கவர்னராக நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ வாரன் ஹேஸ்டிங் இயர் பார்த்தீங்கன்னா 1772 1785 வரைக்கும். ஸோ 72 இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காளத்தின் கவர்னராக நியமிக்கப்பட்டார். 73 உங்களுக்கே தெரியும் ஒழுங்குமுறை சட்டம், அதாவது ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 சொல்லுவோம். அந்த சட்டத்தை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை நிறைவேற்றியது. இதன் மூலம் ஹேஸ்டிங் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரலாக ஆனார். ஸோ பாருங்கள், 72 அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. 1785 வரைக்கும் வாரன் ஹேஸ்டிங் இருக்கார். ஸோ இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 72 to 85 காலம். அப்போ 72 அப்பாயிண்ட் பண்ணும்போது இவர் என்னவா அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா பெங்கால் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய கவர்னராக நியமிக்கிறாங்க. 73 ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 சொல்லிட்டு ஆக்ட் போடுறாங்க. அந்த ஆக்ட் படி இவர் என்னவா நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஓகேங்களா, அந்த இடத்துல ஜென்ரல் அப்படின்ற வேர்டு 72 வரைக்கும் இல்லாமல் இருக்குது. வாரன் ஹேஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஆக்ட் சார்ட்டர் ஆக்டெல்லாம் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், யார் ஃபஸ்ட்டு கவர்னர், யார் ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்கால், யார் முதல் வைஸ்ராயர், யார் கடைசி வைஸ்ராயர், யார் இந்தியாவை சேர்ந்தவர் அப்படின்னு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் முதல்ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருக்கார். சரி, அடுத்த பாயிண்ட் என்ன கர்னாலஜிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. 73 ரெகுலேட்டிங் ஆக்ட் போட்டு கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக மாற்றுறாங்க. 72 என்ன ஆகுது அப்படின்னு 74 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் உச்ச நீதிமன்றம் நிறுவுறாங்க. யாருடைய காலத்தில் இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்றம் நிறுவனார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்குடைய காலத்தில் தான். ஓகேங்களா, ஸோ 74 எந்த இடத்துல நிறுவுறாங்கன்னு கேட்டால் கல்கத்தாவில் நிறுவுறாங்க. சரி, ஓகே, அப்போ அதுக்கடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் முதல் ஆங்கிலேய மராத்திய போர் நடந்தது, எந்த கவர்னர் ஜெனரல் காலத்தில் முதல் ஆங்கிலேய மராத்திய போர் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1775 to 1782 வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி நடக்கும்போது வாரன் ஹேஸ்டிங் பீரியடில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆங்கிலேய மராத்திய போர் நடக்கும். ஓகேங்களா, யாருடைய காலம், எந்த காலத்தில் கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் வந்துச்சு, யார் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், இது எல்லாத்துக்கும் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் ஆங்கிலேய மராத்திய போர் நடக்கும் போது என்ன ஒரு உடன்படிக்கை கொண்டிருப்பாங்க, முடிவடைஞ்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா சால்பாய் உடன்படிக்கை கொண்டு இந்த போர் முடிவடைந்திருக்கும் இந்த ட்ரீட்டி மூலிமா. ஓகேங்களா, ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆங்கிலேய போர், இரண்டாம் மைசூர் போர், இதெல்லாம் இப்போ மாறி வருவாங்க கவர்னர் ஜெனரல்ஸ்லாம். ஸோ இது எப்படி வாரன் ஹேஸ்டிங் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆங்கிலேய மராத்திய போர். ஓகேங்களா, ஸோ நீங்கள் 1761 கிட்டலாம் தேர்ட் மராத்தா வரலாம் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி இவருடைய பீரியட் தான் இருக்குது. 72 இவருடைய பீரியட். அப்போ வாரன் ஹேஸ்டிங் அப்படின்றது வார், அவருடைய பேர்லேயே வார் இருக்கா, வார். அப்போ அவர் ஆங்கிலேயரை சேர்த்தவர். ஓகே, மராத்தியருக்கு MARATHI வரும். ஓகே, மராத்தி, ஓகே, மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வார். ஓகேங்களா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அது வாரன் ஹேஸ்டிங்ஸ் HAS. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சால்பாய் உடன்படிக்கை. ஓகேங்களா, ஸோ உடன்படிக்கை போட்டு முடிச்சிடுறாங்க. வாரம் பாய் காமிச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ 1780 84 வரைக்குமே சும்மா இல்லை, ஒரு ஆட்சி வந்ததுலேருந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கார். ஆல்ரெடி 82 வரைக்குமே என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆங்கிலேய மராத்திய போர் நடந்துகிட்ருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 4 வருஷத்தில் இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ பாருங்கள், இவருடைய காலகட்டத்திலே 2 போர்கள் நடக்கிறது. ஒன்று முதல் ஆங்கிலேய மராத்தா போர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1775 82 வரைக்கும் அந்த போர் நடந்துட்டு இருக்க சமயத்தில் என்ன ஆகுதுன்னா 80 84 வரைக்கும் இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பென்ஸ். ஸோ இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ அந்த காலத்தில் 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் நடக்குது. சரி, ஓகே, அதுக்குள்ளே முடிச்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 1781களில் கல்கத்தாவுடைய முஸ்லீம் சட்டம் மற்றும் தத்துவம் கற்பித்ததுக்காக கல்கத்தா மதராசா நிறுவப்பட்டது. இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, கல்கத்தா மதராசா நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எந்த சட்டத்தின் மூலம்னு பாருங்கள். கல்கத்தாவில் முஸ்லீம் சட்டத்தின் மூலம் தத்துவம் கற்பிக்க, அதாவது ஃபிலாசபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஃபிலாசபி டீச் பண்ணுறதுக்காக கல்கத்தாவில் மதராசானா கல்விக்கூடம் ஸோ நிறுவுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 84களில் என்னன்னா உங்களுக்கே தெரியும், பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வரும். இதுவும் இவருடைய காலத்தில், ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 84ல் பாருங்கள் 3 ஈவெண்ட்ஸ் வரும். ஒன்று செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் படிப்பீங்க. ஓகேங்களா? செகண்ட் ஆங்கில மராத்தாவார்னு படிப்பீங்க, மைசூர் வார்னு படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு முதல் ஆங்கில மராத்தாவார்னு படிப்பீங்க. 84களில் பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஓகேங்களா? 81களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மதராசா வந்து உருவாக்குறாரு. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 84களில், அதாவது அவர் 85 வரைக்கும் இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்து வரைக்கும் என்னென்னா ஏசியட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால், இந்த கேள்வியும் கேட்டிருக்கிறார்கள். வங்காளத்தின் ஆசிய சமூகம், அதாவது ஆசியட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த வங்காளத்துடைய ஆசியம் சமூகம் வந்துட்டு சர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவரால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய காலத்தில் சர் வில்லியம் ஜோன்ஸ் ரொம்ப முக்கியமானவர் தான். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வங்காளத்தில் வந்து ஆசிய சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை நிறுவுறாரு. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1784. ஸோ வந்து ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, கொஸ்டினாக பார்த்துக்கலாம். எப்பயும் போல் வாரன் ஹஸ்டிங்கோடைய காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1772லேருந்து 85 வரைக்கும். அவர் அப்பாயிண்ட் பண்ண உடனே என்ன ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்துடைய கவர்னர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்ற சட்டம் இவருடைய காலத்தில் தான் போடப்படுகிறது. அந்த சட்டத்தின் மூலமாக இவர் வந்து ஜென்ரல், அதாவது கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்ற பதவியிலேருந்து ஜென்ரல் அப்படின்ற ஒரு பதவிக்கு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றப்படுகிறார்கள். இவர் தான் முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லலாம். 1774களில் கல்கத்தாவில் வந்து முதல் உச்சநீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவருடைய காலத்தில் தான். ஸோ சும்மா இருந்தாங்களா? அதுக்கப்புறம்னா இல்லை. இவருடைய காலத்தில் வந்துட்டு ரொம்ப 1772 அப்பாயிண்ட் பண்ணது ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருந்திருக்கும். அப்போ 74களில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் நிறுவுறாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிரானாலஜியில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு. 75களிலேருந்து 82 வரைக்கும் முதல் மராத்திய ஆங்கில போர் நடக்க ஆரம்பிக்குது. அந்த பிட்வீன் கேப்பில் பாருங்கள் 82 வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு அவர் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே 84ல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஆங்கிலேய மராத்திய போர் முடிஞ்சதுக்கப்புறம் 2ஆம் ஆங்கிலோ மைசூர் வார் நடக்க ஆரம்பிக்கும். அது முடிஞ்சிருக்காது. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் 84கள் 82கள் வரைக்கும். அது இந்த சைடு வந்து ஒரு போர் போயிட்டுருக்கும். ஸோ வந்து சமாளிக்கிறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த ஆங்கிலோ மராத்திய வார்க்கு வந்துட்டு என்ன உடன்படிக்கை போடுறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து சால்பாய் உடன்படிக்கை போட்டு முடிச்சிடுறாங்க. 84களில் 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். 81 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தாவில் முஸ்லீம் சட்டம் மற்றும் தத்துவம் கற்பிப்பதற்காக கல்கத்தா மதராசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதராசா நிறுவுறார். ஓகேங்களா? 81கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்கத்தா மதராசா நிறுவிய ஆண்டு அப்படின்னு கேட்டால் 81. யாரால் நிறுவப்பட்டது, யாருடைய பீரியடில் நிறுவப்பட்டதுன்னா வாரன் ஹேஸ்டிங். ஸோ 84களில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். 84களில் இவருடைய காலத்தில் வந்து ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லலாம். ஸோ 84களில் இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஏசியட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்க சமூகத்தை. ஓகேங்களா? ஸோ முக்கிய நடவடிக்கைகள்லாம் பார்க்கலாம். ஓகே, ராபர்ட் கிளைவ் அப்படின்றவர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆற்காடு, ஓகே, வீரர், ஆற்காட்டு வீரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ராபர்ட் கிளைவ் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து என்னென்னா டியூவல் சிஸ்டம் வந்து உருவாக்குவார். அதாவது இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்சி முறையை வந்து உருவாக்கியவர் யாருன்னா வந்து ராபர்ட் கிளைவ். வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ஹூ இஸ் எஸ்டாப்ளிஷ் த டியூவல் சிஸ்டம் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா ஹூ அபாலிஷ் த டியூவல் சிஸ்டம் அப்படின்னு கேட்கலாம். யார் வந்துட்டு ஏற்படுத்தியவர், யார் ஒழித்தவர்ன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராபர்ட் கிளைவால் ஏற்படுத்தப்பட்ட இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவரே வாரன் ஹேஸ்டிங். ஏற்படுத்தியது வந்துட்டு ராபர்ட் கிளைவ், ஒழித்தவர் வந்து வாரன் ஹேஸ்டிங். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எடுத்த நடவடிக்கைகளில் வருவாய் வசூலிப்பதற்கான முறைகளை சீரமைத்தார். அதாவது ரெவென்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெவென்யூ வந்துட்டு வசூலிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த முறைகளை வந்து சிஸ்டமை வந்துட்டு அழகாக சீரமைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் மற்றும் இந்து சட்டங்களை தொகுக்கும்
பணியை ஊக்குவித்தார். அதாவது முஸ்லீம்களுக்கும் இந்துக்கும் தனித்தனி சட்டங்கள் இருந்திருக்கா போது, அந்த ஏன்னா இவங்க வந்து ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைன் ரூல் பாலிசி தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த சட்டம் ஆல்ரெடி நான் சொன்ன மாரி என்ன சொன்னேன், 1781களில் கல்கத்தா மதராஸா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் முஸ்லீம்களுடைய சட்டமும் வந்து உருவாக்கப்பட்டு என்ன ஆகும்னா, இது ஓப்பன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஃபிலாசபிக் டீச் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தனித்தனி சட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க. அந்த சட்டத்தை வந்து அழகாக தொகுத்து அந்த தொகுக்கிற பணி வந்து ஊக்குவிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இவரை பற்றி கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? உங்களுக்கே சொன்னால் கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்றத வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் படி, எந்த ஆக்ட் படி கவர்னர் ஜெனரல் அப்படின்னு மாற்றுறாங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் படி. ஓகேங்களா, அந்த கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. வாரன் ஹேஸ்டிங் எந்த சட்டம் மூலம் வாரன் ஹேஸ்டிங்ஸ் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக, இப்போ தான் சொன்னால் ஒழுங்குபடுத்தும் சட்டம், ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. சரி, ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தாவில் இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1774. ஓகேங்களா, சரி, ஓகே, அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கன்னிங் பிரபு, லார்ட் கேனிங் இல்லை லார்ட் கன்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து டெஸ்ட் சீரியஸ் வந்து போட்டுட்ருக்கோம். பிஜிடிஆர்பி வரலாறுக்காக 2500 கேள்விகள். யூனிட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 யூனிட் டெஸ்ட் எழுதுவீங்க. ஃபுல் டெஸ்ட் 800 மார்க்குக்கு ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு மிக்ஸ்ட் ஆஃப் யூனிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் எழுதுவீங்க. ஆக மொத்தம் நீங்கள் இந்த மந்த்துக்குள்ளே ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்து அக்டோபர் 4க்குள்ளே நம்ம டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா அந்த மாடல் தான் கொஷின் பேப்பர்ஸே எடுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்ன பண்ணுங்கள், வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது 500 rupees. ஓகேங்களா, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் 8940787647. ஓகேங்களா, இந்த நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எங்கள் டீம் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ்க்கு. சரி, ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டாப்பிக்கே போயிடலாம். கானிங் பிரபு, லார்ட் கேனிங். ஓகேங்களா, இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட். ஓகே, இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1856லேருந்து 1862 வரைக்கும். இவரோடது நிறைய பேருக்கு மறக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு ரொம்ப பெருங்கலகம் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெருங்கலகத்தோட இயர் வந்து 1857. அப்போது இவர் தான் வந்துட்டு வைஸ்ராயாக இருப்பார். ஓகேங்களா, 58ல் வந்து குயின்ஸ் விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இவரோடைய பார்க்கலாம். இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு, என்ன நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டிருக்காரு அப்படின்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 56 அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, 62 வரைக்கும் இருக்கார். ஸோ 56 அப்பாயிண்ட் பண்ணோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கொண்டு வர விதவை மறுமண சட்டம் இவரது ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா வந்து, உங்களுக்கு 1829 சதிக்காக வந்து ராஜாராம் மோகன் ராய், வில்லியம் பென்டிங் இவங்களாம் வந்து போராட ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த சதிக்கு வந்து ஒழிப்பாங்க. அதுக்கப்புறமே கூட சில இடங்களில், நிறைய இடங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து விதவை வந்து மறுமணம் செய்யக்கூடாது அப்படின்னா சதி சிஸ்டம் இருந்தது. அப்போ நெருப்பில் வந்து சாகணும். ஸோ அப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணால், நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். ஆனால் இவருடைய டைம் ஆஃப் த பீரியடில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, விதவை மறுமண சட்டத்துக்கு வந்துட்டு ஆட்சி காலத்தில் நிறைவேற்றிருக்காரு. ஓகேங்களா, ஸோ எந்த ஆட்சி காலத்தில் விதவை மறுமண சட்டம், அதாவது விடோ ரீமேரேஜ் ஆக்ட் வந்துட்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய ஆட்சி காலம்னா லார்ட் கேனிங். என்ன இயர்னா, அவர் வந்து அந்த வருஷம் 1856. சரி, இது முடிச்சார். 57களில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியாவின் வரலாற்றின் ஒரு திருப்பு முனையாக அமைந்த சிப்பாய் கழகம், பெருங்கிளர்ச்சின்னு சொல்லுவோம், சிப்பாய் கழகம் 1857 கிளர்ச்சி இவரின் காலத்தில் நடந்தது. இது ஒரு பாயிண்ட் தான். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், கல்கத்தா, பாம்பே மற்றும் மும்பை, அதாவது ப்ரெசன்ட் சென்னை, மும்பை. ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த 3 இடத்துலையுமே யூனிவர்சிட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, நிறுவப்பட்டது யார் மூலிமா, லார்ட் கன்னிங் மூலிமா. எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருங்கலகம் நடந்த இயர்லே தான். ஸோ முடிஞ்சிச்சு. 58களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்து பிரிட்டிஷ் அரசின் நேரடி ஆட்சி தொடங்கியது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குயின்ஸ் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன்ஸ் ஆக்ட்னு சொல்லுவோம். அந்த குயின்ஸ் விக்டோரியா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொன்னோடனே நமக்கு வந்து கண் துடைப்பு அது மாதிரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணால், முழுசாக நம்மக்கிட்ட அவங்க வந்து ஒப்படைக்கல சுதந்திரத்தை. கண் துடைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இல்லை இதுக்கு மேலே வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து உங்களை ஆட்சி கொள்வது இல்லை, அதாவது ஆட்சி பண்ணாது. நான் வந்து டேரெக்டாக இதுக்கு மேலே குயினுடைய ரூலில் தான் வந்து வரும். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய குயின் ரூலில் தான் வந்து, அரசுடைய ரூலில் தான் வந்து நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுவீங்க
பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இவங்க மூலியமா நிறைய வந்துட்டு கருப்பு பணம் ஸோ அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் கட் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சின்னதாக ஒரு கண்துடைப்பு மாதிரி வந்து இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது இந்திய அரசாங்க சட்டம்னு வந்து நிறைவேற்றுறாங்க. அது கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி, ஈஸ்ட் இந்திய கம்பெனியுடைய ஆட்சி வந்து ஸ்டாப் ஆகிட்டு பிரிட்டிஷ் அரசு வந்து டேரெக்டாக ஆட்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் 1856 இவர் இருந்தது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அந்த மாதிரி தான் இருக்கார். ஓகே, கவர்னர் ஜெனரல்ன்ற பதவியில் தான் இருக்கார். ஆனால் 1858க்கு அப்புறம் குயின்ஸ் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் அலகாபாத்தில் வந்து வாசிப்பார் பார்த்தீங்களா லார்ட் கேனிங். இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க, எந்த இடத்துல வந்து அலகாபாத்தோடைய எந்த இடத்துல லார்ட் கேனிங் வந்து வாசிச்சாரு அந்த குயின்ஸ் விக்டோரியாவோட ப்ரொக்ளமேஷனை அப்படின்னு கேட்பாங்க. எந்த இடத்துல அலகாபாத்தில் யார் வாசிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கேனிங் வந்து வாசிப்பார். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, அப்போ தான் இந்தியாவின் முதல் வைஸ்ராயாக நியமிக்கப்பட்டார். நான் ஏன் இந்த டாபிக் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன்னா, ஏன்னா முதல் வைஸ்ராய் முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். இந்த டாபிக் வந்து யூனிட் 4 and 5 இருக்கும். நீங்கள் யூனிட் 5 பிஜிடிஆர்பிஎஸ்டி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டாப்பிக்கே லார்ட் கேனிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். யூனிட் 4ல் வாரன் ஹேஸ்டிங் இவங்களாம் வருவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆட்சி முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் வைஸ்ராயாக 1858 ப்ரொக்ளமேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இவர் தான் வைஸ்ராய் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இது மட்டுமா இவருடைய முக்கிய நிகழ்வுகளில் முக்கிய பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் திருப்பி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த டைம் தே வில் ஆஸ்க். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்துக்கோங்க. இந்தியா கவுன்சில் சட்டம் இந்தியா கவுன்சில் ஆக்ட் வந்து எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1861. ஓகேங்களா, இதன் மூலம் இந்தியாவில் துறை சார்ந்த ஆட்சி போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இவங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, போர்ட்ஃபோலியோ சிஸ்டத்தை வந்துட்டு யார் இன்ட்ரோ பண்ணால், நெக்ஸ்ட்டு இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வந்து யார் நிறைவேற்றினா 1861 இல்லை இயர் கேட்கலாம். இதில் வந்து 4-5 கொஷின்ஸ் எப்படினாலும் கேட்கலாம். இல்லை கூற்று காரணமாக கூட கேட்கலாம். அந்த இடத்துல லார்ட் கேனிங் வந்து மாற்றிருக்கலாம், இல்லை இயரை மாற்றிருக்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா, இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்தியன் கவுன்சில் சட்டத்தை வந்து நிறைவேற்றப்பட்ட அதன் மூலயமா என்ன பண்ணுறாரு, துறை சார்ந்த ஆட்சி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, துறை சார்ந்த ஆட்சி அதாவது போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்துகிறார். ஸோ ஓகே, இவருடைய முக்கிய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது 1857 வந்து கிளர்ச்சிகள் வந்து வெற்றிகரமாக ஒடுக்கினார். ஓகேங்களா, இந்தியாவில் வருமான வரியை முதலாக அறிமுகப்படுத்தினார். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் த பாயிண்ட். ஓகேங்களா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கே என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீரமைத்தான் படிச்சிருப்போம். யார், வாரன் ஹேஸ்டிங் வந்து வருவாய் சிஸ்டத்தை வந்துட்டு அழகாக சீரமைச்சிருப்பார் முறையா அப்படின்னு படிச்சிருப்போம். இவர் என்ன பண்ணுறாருன்னா வருமான வரி விச் மீன்ஸ் இன்கம் டேக்ஸ், அந்த இன்கம் டேக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் இவர் வந்து இன்ட்ரோ பண்ணுறாரு. ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் வருமான வரியை முதலாக அறிமுகப்படுத்தியவர் யார், எந்த ஆட்சி காலத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்ற கேள்வி வினா வந்ததுன்னா லார்ட் கேனிங் கண்ண மூடி பதில் சொல்லுங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே, இது மட்டும்தான் வந்து அவர் இன்ட்ரோ பண்ணியிருக்காரா போர்ட்ஃபோலியோ சிஸ்டம், இல்லைனா வந்து கவுன்சில் ஆக்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இவர் இதுக்கப்புறம் நிறைய நல்லதெல்லாம் செஞ்சிருப்பார். ஓகேங்களா, நல்லது மீன்ஸ் சில சிஸ்டமேட்டிக்காக வந்துட்டு எப்படி சொல்கிறது, அகடாமிக்கெல்லாம் வந்துட்டு அந்த இது ஓப்பன் பண்ணியிருப்பாரா, அந்த மும்பை இந்த ப்ராவின்சஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாகாணங்களில் வந்து 3 மாகாணங்களையும் ஓப்பன் பண்ணியிருப்பார் அகடாமிக்கலாக. அட்மினிஸ்ட்ரேஷன் படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவுன்சில் ஆக்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பார். இந்த மட்டும் இல்லாமல் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருப்பார். வேறு என்ன கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பெனல் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1860 அதாவது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி போடப்பட்ட 2 ஆக்ட் தான் வந்து இது சட்டம். ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திய தண்டனை சட்டம் 1860 அதுக்கு முன்னாடி சிவில் நடைமுறை சட்டம் அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டம் இல்லை, கோட். ஓகேங்களா, ரெண்டும் ஒன்றா தமிழ் ஆங்கிலத்தில். ஸோ நல்ல இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரோட இயர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெருசாலாம் இயர் 1856 இருக்காரு. அது உங்களுக்கு மறக்காத. பெருங்கிளர்ச்சிக்கு முன்பு ஒரு வருடத்துக்கு முன்பு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. பெருங்கிளர்ச்சி பீரியடில் இருக்காரு. 62 வரைக்கும் தான் இருக்காரு. அந்த ஸ்டார்ட் வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா விடோ ரீமேரேஜ் ஆக்ட் வந்துட்டு இவர் தான் என்ன பண்ணுறாரு, நிறைவேற்றுறாரு. 57 கிளர்ச்சி நடக்குது. அந்த கிளர்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மெட்ராஸ், மும்பை, அதுக்கப்புறம் கல்கத்தா, அந்த 3 ப்ராவின்சஸ் 3 மாகாணங்கள்லையும் வந்துட்டு கல்விகள் அதாவது யூனிவர்சிட்டிஸ் ஓப்பன் பண்ணுறாரு. 58 கிழக்கிந்திய ஆட்சி முடிவு கொண்டு பிரிட்டிஷின் அரசியுடைய நேரடி ஆட்சி வந்து நிறைவேறும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து முதல் வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ 58 வரைக்கும் முதல் வைஸ்ராய். இப்போ 59 சிவில் நடைமுறை சட்டம்
வைஸ்ராய் ஆயிட்டோம் என்ன பண்ணுறாருன்னா சிவில் நடைமுறை சட்டம் போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இந்தியன் பெனல் கோட் அப்படின்னு போகிறார். அதுக்கப்புறம் தான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள் 56, 57, 58, 59, 60, 61 தொடர்ந்து எல்லா வருஷமும் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த போன்ற வந்து இவர் ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி 1857 சிப்பாய் கழகம் நடந்தபோது இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் யார்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம மிக்ஸ்அப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கானிங் பிரபு. இரண்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார்னா கானிங் பிரபு. கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ் பல்கலைக்கழகங்கள் எந்த ஆண்டு நிறுவப்பட்டன? 1857. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருங்கிளர்ச்சியோடைய நடந்த ஆண்டே தான். எந்த சட்டம் மூலம் கானிங் பிரபு இந்தியாவின் முதல் வைஸ்ராயாக ஆனார்னா 1858 இந்திய அரசாங்க சட்டம். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்து பிடிஎஃப்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பிக்கப் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்துட்டு டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ண உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டுருப்பேன். மேலும் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸில் வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ண விருப்பம் தான் அதே ஃபீஸ் தான் நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் கூட பண்ணல. 500 ருபீஸே தான் வச்சுருக்கோம். தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த நம்பர் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். 8940787647 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் எங்கள் டீம் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ தானே ஜாயின் பண்ணீங்க, என்ன பண்ணுறதுலாம் யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து முன்னாடி என்னெல்லாம் வந்து ப்ரீவியஸாக வந்து நாங்கள் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணியிருப்போமோ அந்த எல்லா பிடிஎஃப்பும் கொஷின் பேப்பர்ஸும் உங்களுக்கு வந்து தனியாகவும் சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ பிரச்சனை இல்லை. ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் தான் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டாப்பிக்கில் மீண்டும்